நரேந்திர மோடி அவர்கள் வழக்கமா தமிழ்நாட்டுக்கு வந்தா பொதுவா எங்க போனாலும் ஒரு வடை சுடுவார். மோடி அவர்கள் வடை சுடுவதில் அவருக்கு நிகர் அவரே. நல்ல வடை மாஸ்டர். பூந்தி போடுறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, ஜாங்கீர் போடுறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, மைசூர் பாக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, பிரியாணி மாஸ்டர் நம்ம வாணிபாடி ஆம்பூர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்ட பிரியாணி ஃபேமஸ். ஆனா வடை சுடுறதுல பெரிய மாஸ்டர் யாருன்னு கேட்டா, உலக லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் யாருன்னு கேட்டா நம்ம மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான். நம்ம பிரதமர் மோடி தான் வடை சுடுறதுல வாயிலே வடை சுடுவார். பாஜகவோட ஒட்டு இல்ல, உறவு இல்ல, கூட்டணி இல்லன்னு சொல்றா. அப்படி தவிர இது வரைக்கும் ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதுல, குறிப்பா பிரதமர் மோடி உங்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஒரு இவங்க ஃபைட் என்ன இருந்தா நீங்க லோக்கல் ஃபைட் தான். அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், அண்ணாமலை, செல்லூர் ராஜு, அண்ணாமலை, உதயகுமார், அண்ணாமலை, இப்படி இரண்டாம் கட்ட தலைவர் மட்டும் தான். இவங்க மட்டும் தான் மோதிக்கிறாங்க தவிர அங்க மேல உங்ககிட்ட வரல. வந்தா நீங்க ஒட்ட வாழ நெருக்கடி மட்டும் தெரியும். எவ்வளவு பெரிய கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு பிரதமர் மோடி, எவ்வளவு பெரிய நடிகர் பிரதமர் மோடி, எவ்வளவு ஒரு தவறான அரசியல் செய்கிறார், எவ்வளவு ஒரு ஏமாற்று பேர் வழி நமது பிரதமர் மரியாதைக்குரிய மோடி என்பதை நீங்களாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஜெயலலிதா மிக நல்ல தலைவர், நல்ல முறையில் ஆட்சி நடத்தினார். ஜெயலலிதா ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறீங்களே, இதே ஜெயலலிதா அவர்களே இதே நரேந்திர மோடி 2014 நடந்த தேர்தல், எந்த தேர்தல் கேட்டா மோடியா லேடியா பாத்துலாம் சொல்லி மோடியை பார்த்து சவால் விட்டாங்க ஜெயலலிதா. மோடியா லேடியா பாத்துலாமா? அந்த தேர்தலில் மோடி தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது ஜெயலலிதாவை என்ன சொன்னார் மோடி அவர்கள்? ஜெயலலிதாவை என்ன சொன்னார்? ஒரு ஊழல் குற்றவாளி, ஒரு ஊழல் பேர்வழி, a corrupted politician in our Indian politics, your chief minister ஜெயலலிதா. ஜெயலலிதா is a corrupted politician என்று சொன்னது யார் என்று கேட்டால் ஜெயலலிதா நல்லவர் என்று பல்லடம் பொதுக்கூட்டல் பேசி இதே மோடி ஒரு ஊழல்வாதி ஜெயலலிதா, அவருக்கு வாக்களிக்க கூடாது, ஜெயலலிதாவை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்று கேட்டால் இன்றைக்கு ஜெயலலிதா நல்லவர், வல்லவர், சிறந்த நிர்வாகி, சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் திகழ்ந்தவர் என்று பேசி இதே மோடி அன்றைக்கு ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி என்று பேசினார். திமுக கதையை அண்ணாமலை முடிச்சுடுவாரு. இது வாயில சிரிப்பு வரல சார், வாயில சிரிப்பு இல்லை, வேற இடத்துல தான் சிரிப்பு வருது இருக்கு. நான் மோதியோட கொண்டு சொல்றேன், அவங்க அண்ணாமலையோட எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல பாவம் அந்த தம்பி பத்தி நம்ம ஏன் பேசணும்? இப்படி தட்டுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை அப்படியே தட்டி கொடுக்குறாராம் மோடி, இப்படி இப்படி தட்டி தட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கணுமா? பிரதமர் மோடிஜி அண்ணாமலை தட்டிட்டாரு, அண்ணாமலை தட்டிட்டாரு, அண்ணாமலை அவ்வளவு பெரிய ஆளான்னு தட்டி கொடுக்குறாரு. தட்டி கொடுத்துட்டு அண்ணாமலை வந்து திமுக கதையை முடிக்கிறது தான். என் கட்சியினுடைய சாதாரண தொண்டை, எதையும் எதிர்பார்க்காமல் தலைவர் தளபதி நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளுக்கு குடிக்கட்டுகிறான என் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர். அவன் கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் கிடையாது அண்ணாமலை. டீசென்டா சொல்றேன் மோடிஜி, திமுகவை யாரு ஒழிக்குதுன்னா இது அண்ணா திமுக மாதிரி கம்பெனி நினைச்சிட்டு இருக்கியா? நான் திமுகவை ஒழிப்பேன் சொல்லி இருந்தா கூட உங்களுக்கே சொல்றது யோகியதை இல்லை. மோடி அவர்களே நீங்களே சொல்ல முடியாது நான் திமுக ஒழிப்பேன் சொல்லி. ஆனா ஒரு பச்சா, சின்ன பையன், சின்ன பையங்க நேற்று பெய்ந்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்னு சொல்லுவாங்க, அதோட இன்னும் கீழே எதனா சொல்லலாம். அண்ணாமலை திமுக ஒழிக்கிறதா? சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தார். அதாவது 27, 28, 27ஆம் தேதி பல்லடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பொதுக்கூட்டத்திலும் 28ஆம் தேதி திருநெல்வேலியில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கும். அவர் வந்ததுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் அந்த தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி பொய்யும் புரட்டுமாக பேசி, பித்தலாட்டத்தனமான பேச்சுக்களை பேசி, சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்களை பேசி சுற்றி வந்தார்ல. அந்த என் மண் என் மக்கள் யாத்திரையை முடிச்சு வைக்கிறதுக்கு இந்த சின்ன ஆடை என் மண் என் மக்கள் யாத்திரை முடிச்சு வைக்கிறதுக்கு பெரிய ஆடு மரியாதைக்குரிய ஐயா மோடி வந்தார். அவர் வந்து அந்த யாத்திரையை முடிச்சு வச்சு பல்லடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினாரு, திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் பேசினார். அவர் இந்த 2 பொதுக்கூட்டங்களிலே மோடி அவர்கள் பேசியது நீங்கள்லாம் நல்லா பார்த்திருப்பீங்க. வழக்கமா நரேந்திர மோடி அவர்கள் வழக்கமா தமிழ்நாட்டுக்கு வந்தா பொதுவா எங்க போனாலும் ஒரு வடை சுடுவார். மரியாதைக்குரிய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வடை சுடுவதில் அவருக்கு நிகர் அவரே. நல்ல வடை மாஸ்டர். பூந்தி போடுறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, ஜாங்கீர் போடுறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, மைசூர் பாக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. ஆச்சுங்களா? பிரியாணி மாஸ்டர் நம்ம வாணிபாடி ஆம்பூர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்ட பிரியாணி ஃபேமஸ். ஆனா வடை சுடுறதுல பெரிய மாஸ்டர் யாருன்னு கேட்டா, உலக லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் யாருன்னு கேட்டா நம்ம மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான். நம்ம பிரதமர் மோடி தான் வடை சுடுறதுல வாயிலே வடை சுடுவார். ஆனா அவர்கள் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்திலும் திருநெல்வேலி நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்திலும் சுட்ட வடை இதுவரைக்கும் சுட்ட வடையிலே பெரிய வடை, ராட்சச வடையா சுட்டார். ஆனா உப்பு சப்பு காரலாத வடையா சுட்டுட்டு போயிட்டாரு. அந்த பல்லடம் பொதுக்கூட்டத்தில் திறந்த வாகனத்தில் வராரு.
பொதுக்கூட்ட மேடை ஏறுறாரு. அங்க எல்லாம் பேசுறாங்க. அங்க மோடி பேசும்போது அவர் பல்வேறு செய்திகளை மோடி பேசினார் அந்த கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் பேசும்போது மோடி எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுறார். எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுறார். பேசுங்க, தப்பு இல்லை. இன்னைக்கு எம்ஜிஆர் பேசுங்க, தப்பு இல்லை. எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிட்டு மோடி அடுத்து இங்க முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுடைய நிர்வாகத்தை பாராட்டார். நல்ல தலைவர், நல்ல முறையில் ஆட்சி நடத்தினாங்க. இப்பதான் அவங்க பிறந்தநாள் கூட போச்சு. ஜெயலலிதா ஒரு நல்ல தலைவர்னு ஜெயலலிதா அவாஹாவோன்னு புகழ்ந்து பேசுறாரு. ஏன் அப்படியே கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசியிருக்கிறது? அண்ணே ஐயா, மோடி ஐயா, நீங்க அப்படியே பேசிருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி அவர் உங்க கூட்டணிக்கு வரலையோ, அது என்ன நாடகம் தெரியல நமக்கு. அது ஒரு பெரிய நாடகம் நடக்குது. நீங்க அவரை திட்டுறதும், அவர் உங்களை திட்டுறதும். அவர் உங்களை திட்டல, மோடி. சாரி ஐயா, மோடி ஐயா, பிரதமர் மோடி ஐயா, அவர் எடப்பாடி உங்களை திட்டல. அவர் உங்க பக்கமே வரல. பாஜகவோடு ஒட்டு இல்ல, உறவு இல்ல, கூட்டணி இல்லைன்னு சொல்ற. அப்படியே தவிர இது வரைக்கும் ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசை எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதில்லை. குறிப்பா பிரதமர் மோடி உங்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது. இவங்க ஃபைட் என்ன இருந்தா நீங்க லோக்கல் ஃபைட் தான். அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், அண்ணாமலை, செல்லூர் ராஜு, அண்ணாமலை, உதயகுமார், அண்ணாமலை, இப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் தான். இவங்க மட்டும் தான் மோதிக்கிறாங்க தவிர அங்க மேல உங்ககிட்ட வரல. வந்தா நீங்க ஒட்ட வாழ நெருக்கடிங்கன்னு தெரியும். அங்க ஜெயலலிதா புகழ்ந்து பேசுற. நீங்க மோடி இதை பொதுமக்கள் நல்லா கொஞ்சம் கவனிக்கிறோம். எவ்வளவு பெரிய கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு பிரதமர் மோடி, எவ்வளவு பெரிய நடிகர் பிரதமர் மோடி, எவ்வளவு ஒரு தவறான அரசியல் செய்கிறார், எவ்வளவு ஒரு ஏமாற்று பேர் வழி நமது பிரதமர் மரியாதைக்குரிய மோடி என்பதை நீங்களாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஜெயலலிதா நல்ல தலைவர், ஜெயலலிதா நல்ல தலைவரா, நல்ல ஆட்சி பண்ணாங்களாம். யார் சொல்றது? மோடி. இதே மோடி அவர்களை உங்கள் முன்னணியில் அண்ணாமலை மூலமாக கேட்கிறேன். மோடியிடம் டைரக்டா கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளு குடியாத்த குமரன் கிடையாது. குடியாத்த குமரன் தலைவர் தளபதி, நாளைய தமிழகம் முதல் நான் உதயநிதி ஸ்டாலினுடைய கடைக்கோடி தொண்டன். அண்ணாமலை மூலமாக மோடி அவர்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்று கேட்டால், ஜெயலலிதா மிக நல்ல தலைவர், நல்ல முறையில் ஆட்சி நடத்தினார், ஜெயலலிதா ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறீங்களே. இதே ஜெயலலிதா அவர்களே இதே நரேந்திர மோடி 2014 தேதி நடைபெற்ற 2014 நடந்த தேர்தலில், எந்த தேர்தல் கேட்டா மோடியா லேடியா பாத்துடலாம் சொல்லி மோடியை பார்த்த சவால் விட்டாங்க ஜெயலலிதா. மோடியா லேடியா பாத்துடலாமான்னாங்க. அந்த தேர்தலில் மோடி தமிழ்நாட்டில் பிரச்சாரத்து வந்த பொழுது ஜெயலலிதாவை என்ன சொன்னார் மோடி அவர்கள்? ஜெயலலிதாவை என்ன சொன்னார்? ஒரு ஊழல் குற்றவாளி, ஒரு ஊழல் பேர்வழி, a corrupted politician in our Indian politics. Your chief minister Jayalalitha, she is a corrupted politician. She is a corrupted politician. Jayalalitha is a corrupted politician என்று சொன்னது யார் என்று கேட்டால் ஜெயலலிதா நல்லவர் என்று பல்லடம் பொதுக்கூட்டல் பேசி இதே மோடி ஒரு ஊழல்வாதி ஜெயலலிதா, அவருக்கு வாக்களிக்க கூடாது, ஜெயலலிதாவை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்று கேட்டால் இன்றைக்கு ஜெயலலிதா நல்லவர், வல்லவர், சிறந்த நிர்வாகி, சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டில் திகழ்ந்தவர் என்று பேசி இதே மோடி அன்றைக்கு ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி என்று பேசினார். மோடி அவர்களே, இன்னைக்கு நீ ஜெயலலிதா நல்லவர், நல்ல முறையில் ஆட்சி பண்ணார்னு சொல்றீங்களா, அது உண்மையா? இல்ல அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி, இந்தியாவிலே ஒரு ஊழல் கரைபடந்த அரசியல்வாதி ஜெயலலிதாவை அரசியலில் இருந்து முதலமைச்சர் பதவியில் இருந்தா அப்புறப்படுத்த வேண்டும் என்று பேசுகிற மோடி, அது உண்மையா இது உண்மையா? எப்படி ஏமாத்துறாங்கன்றத பாருங்க. அதிமுக வாக்கு வங்கியை கவர்றதுக்கா? இல்ல இப்படி பேசினாவது எடப்பாடி பழனிசாமி நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாங்க, அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க, அதனால பேசுறீங்களா? ஏன்னா உங்களுடைய நண்பர், நீங்க அவர் சொல்றதான் கேட்கறீங்க. பார்ப்பதற்கு நடிகர் சந்தான பாரதி போல இருக்கக்கூடிய அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அவர் சொன்னாரே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவு 24 மணி நேரம் திறந்தே இருக்குது. அண்டா கா கசம் அபு கா உசும் திறந்து விட சீசே என்ற மாதிரி திறந்தே வச்சிருக்கிறோம். எப்ப வேணாலும் எடப்பாடி பழனிசாமி வரலாம். அண்டா கா கசம் அபு கா உசும் திறந்து விட சீசேன்னு சொல்லி உள்ள வர்றது யாரு? திருடர் கூட்டம். எம்ஜிஆருடைய படம் தான் அது, அலிபாபா 42 திருடர்கள். அந்த மாதிரி அமித்ஷாஜி அண்டா கா கசம் அபு கா உசும் திறந்து விட சீசே என்ற பாஜகனுடைய அந்த கொகையின் கதவுகள் திறந்து கிடக்கிறது. அந்த அலிபாபா 42 திருடர்கள் படத்தில் எப்படி அந்த கொகைக்குள் திருடர்கள் வருவாளோ அப்படி எடப்பாடி பழனிசாமி உங்கள் திருடர்கள் கூட்டத்தோடு எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வரலாம். இனத்தோடு சேரட்டும். நாங்க இந்தியா லெவலில் திருடுறோம், நீங்க தமிழ்நாட்டில் திருடி இருக்கிறீங்க, வாங்க 2 பேர் ஒன்னா சேரலன்னு அமித்ஷா கூப்பிடுறாரு. அது என்ன காரணம் தெரியல, என்ன நாடகம் தெரியல, என்ன பாலிடிக்ஸ் தெரியல, அவர் நான் வரமாட்டேன்றார்.
அவரு கதவு திறந்துக்குதுன்றார். இங்க அண்ணாமலை கதவு மட்டும் இல்ல ஜனனும் திறந்துக்குதுன்றார். கதவுன்னா லைசன்ஸ் கூட உள்ள வர்றது, ஜன்னல்னா திருட்டுத்தனமா பூனை உள்ள வரும் வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி பூனை மாதிரி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. என்னன்னு தெரியல. இது என்ன அரசியல் பாருங்க. இது பாஜக ஏடிஎம்கே போடுற என்ன மாதிரி ஒரு, இது என்ன சொல்றதுன்னே தெரியல. மக்களை ஏமாத்துற அரசியல். அங்க வந்து மோடி பேசுறாரு. அங்க வந்து மோடி வந்து ஜெயலலிதா புகழ்ந்து பேசுறதுன்னா பேசிட்டு அண்ணாமலையை வந்து அப்படியே பாராட்டி பேசுறாரு. அண்ணாமலை உன் கட்சி உன்னுடைய கட்சிக்கு அந்த தலைவரா போட்டு நீங்க பாராட்டி போங்க, அது யாரும் வேணான்னு சொல்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் நம்பி இருக்குதான். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் நம்பி இருக்குது. அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் தெரியும். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் தான் அது தெரியும். திமுகவை குறை சொல்றது, திமுக ஊழல் பண்ணுதா? மோடி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணதா? திமுக ஊழல் கட்சியா? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு யோகிதை இருக்குதா? திருநெல்வேலி நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி பேசும்போது என்ன பேசுறீங்க? திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மோடி பேசுறது என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காமல் ஒழிக்காமல் அண்ணாமலை ஓய மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோழி அண்ணாமலை முடிச்சிருவாராம். डीएमके पार्टी को तमिलनाडु में हमारा बेटा अन्नामले खत्म करेगा वहां. मोदी जी हमको भी मालूम हिंदी बात करना, आप जैसे हम तो हिंदी में बात करेगा, हमें तो अच्छा हिंदी बात करना मालूम. आप क्या बोल रहा है? वो छोटा बच्चा है, वो छोटा बच्चा है, वो अन्नामले हमारा डीएमके पार्टी को खत्म करेगा. हम तो आपका भारतीय जनता पार्टी को इस आने वाला पार्लियामेंट चुनाव में खत्म करेगा. मोदी जी आपका प्राइम मिनिस्टर का पोस्टिंग भी हम तो खत्म करेगा. हमारा डीएमके के पॉलिसी क्या मालूम आपको मोदी जी? एक पर दो टुकड़ों. हमारा தலைவர் தளபதி ஸ்டாலின், हमारा यंग नेताजी, हमारा युवक नेताजी उदयनिधि स्टालिन, हमारा युवक नेताजी उदयनिधि स्टालिन तो खत्म करेगा आपका भारतीय जनता पार्टी को. आपका भारतीय जनता पार्टी का गवर्नमेंट ये इंडिया में, ये यूनियन गवर्नमेंट में आपका भारतीय जनता पार्टी को खत्म करेगा हमारा भाई साहब उदयनिधि स्टालिन. खबरदार मोदी जी, खबरदार. மெயின்டைன் யுவர் டங். உங்களதான் மோதிக்கு தான் பேச வருமா? அண்ணாமலை வந்து திமுக அழிச்சிருவானாங்க சொல்லுங்க. அண்ணாமலை வந்து திமுக அழிச்சிருதான். மோடி அவர்களே நீங்க பிரதமர். So I don't like to use any unparliamentary words. You are an honorable Prime Minister of India. You are good leader or bad leader or corrupted leader, etc. and etc. You are a very big drama artist in politics. Everyone know it. Okay. நீங்க பிரதமரா இருக்கிறதுனால கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்தவில்லை. திமுக வந்து அண்ணாமலை ஒழிச்சிருவாரா? திமுக கதையை அண்ணாமலை முடிச்சிருவார். எனக்கே அண்ணாமலை ஈக்குவல் கிடையாது மிஸ்டர் மோடிஜி. அண்ணாமலை இஸ் நாட் ஈக்குவல் ஃபார் திஸ் குடியாத்தம் குமரன் ஃபார். எனக்கே அண்ணாமலை ஈக்குவல் கிடையாது. திமுக முடிச்சிருந்தா இத மோடி நீங்க பேசலாமா? நான் அண்ணாமலை மூலமாக பிரதமர் மோடி அவர்களை கேட்கிறேன். டைரக்டா பிரைம் மினிஸ்டருக்கு அப்ப என்ன கதி? இப்போ அவருனோ திருநெல்வேலி மீட்டிங்ல பேசும்போது நானும் உங்களை போல் ஒரு சாதாரணவன் தான், உங்களில் ஒருவன் தான் நான் அவரு சொல்றார். தளபதி ஸ்டைல்ல. ஒருவேளை தளபதி முரசொலி எழுதுற உங்களில் ஒருவன் யாருன்னா அவர் படிச்சு காட்டினாரா என்னன்னு தெரியல. உங்களில் ஒருவன் நல்ல வார்த்தை. எப்படி கலைஞர் உடன்பிறப்பேன்னு சொன்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் உங்களில் ஒருவன் சொல்றாரு. அதனால நீங்களும் தமிழ்நாட்டில் போயிட்டு உங்களில் ஒருவன் சொல்றதுனால நானும் உங்களில் ஒருவன் நீங்க பேசல. அதனால எங்களில் ஒருவராக நீங்கள் சொன்னது உண்மை என்றால் நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், திமுகவை அழிக்கிறதா? கலைஞர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க முதலமைச்சர், அவர் முதலமைச்சரா இருக்கும் போது, அவரெல்லாம் எப்பயோ முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் மாநாட்டில் 2 பேரும் கலந்துக்கும் போது கலைஞர் உக்காந்துக்கிற சீட்ல வந்து எந்திரிச்சு வந்து அவர்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டு பேசிட்டு போனவர் தான் மோடி. அந்த மோடி நீங்களே சொல்லியிருக்கீங்க. கலைஞர் உடல்நிலை சரியில்லாமல் இல்லத்தில் இருக்கும்போது அவர் இல்லத்தை வந்து பார்த்தும் போது வணக்கம் சார் வணக்கம் வந்துட்டு போனீங்க இல்ல. கலைஞர் யாருன்னு தெரியல. திமுக ஒழிப்பீங்களா? அவர் கலைஞருடைய மகன் தளபதி ஸ்டாலின் 50 வருஷம் உழைச்சு நிக்கி சிஎம் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி டேபிள்ல தவழ்ந்து போய் சசிகலா கால நக்கி டயர் நக்கி சசிகலா காலில் உண்டு சசிகலா கால் போட்ட பிச்சு எடப்பாடி பழனிசாமி. எங்க தலைவர் தளபதி உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்.
ஒரு வருஷம் மிஸ் இருந்திருக்காரு. தளபதியினுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு, ரத்தம் சிந்திருக்கிறார் இந்த மண்ணிலே தமிழ் இனத்திற்காக. அந்த திமுகவை சார் நல்லா வருதுங்க, நல்லா வருது. 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 4 பேர்ல லட்சம் பேர் பாக்குறாங்க நான் பேசுறத. அண்ணாமலை வந்து திமுக ஒழிச்சிருதா, இதை பார்த்துட்டு இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நிறைய பேர் ஆன்டி டிஎம்கே இருப்பீங்க, என்ன கூட நிறைய பேர் விமர்சனம் பண்றீங்க. பண்ணிக்கோ, ஜனநாயக நாடு, எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை எல்லாம் இருக்கு. என்ன நீ விமர்சனம் கூட பண்ணிக்க, அதை பத்தி நான் கவலைப்படல. என்ன சொல்றது, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணாமலை திமுக ஒழிச்சிருதா, யாரு மோடி சொல்றது? திமுக கதையை அண்ணாமலை முடிச்சுடுவாரு. இது வாயில சிரிப்பு வரல சார், வாயில சிரிப்பு இல்லை, வேற இடத்துல தான் சிரிப்பு வருது எனக்கு. நான் மோதியோட ஒன்று சொல்றேன், அவங்க அண்ணாமலோட எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல பாவம், அந்த தம்பி பத்தி நம்ம ஏன் பேசணும்? நீ ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பிரசிடென்ட்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிற, அந்த கேரக்டர்ல நடிகனா அண்ணாமலை அந்த ஆள் நடிக்கிறாரு, கொஞ்சம் ஓவரா நடிக்கிறாரு. அதை நீங்க என்கரேஜ் பண்றீங்க, அதான் இப்படி தட்டுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை அப்படியே தட்டி கொடுக்குறாங்க மோடி, இப்படி தட்டி கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கணுமா? பிரதமர் மோடிஜி அண்ணாமலை தட்டிட்டாரு, அண்ணாமலை அவ்வளவு பெரிய ஆளான்னு தட்டி கொடுத்துட்டு அண்ணாமலை வந்து திமுக கதையை பிடிக்கிறது தான். என் கட்சியினுடைய சாதாரண தொண்டன், எதையும் எதிர்பார்க்காமல் தலைவர் தளபதி, நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளுக்கு கொடி கட்டுகிறான என் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன். அவன் கால் செருப்பு தூசிக்கு கூட சமம் கிடையாதுங்க அண்ணாமலை. ரொம்ப டீசென்டா சொல்றேன் மோடிஜி, திமுகவை யாரு ஒழிக்குதுன்னா இது அண்ணா திமுக மாதிரி கம்பெனி நினைச்சிட்டு இருக்கியா? ஜெயலலிதா அது ஒரு கட்சி தான், ஜெயலலிதா ஒரு தலைவர் தான், ஏத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஜெயலலிதா கட்சி வச்சு என்ன சொல்றது, ஏதோ ஒரு கம்பெனி ஓட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் அண்ணா திமுகவா? நீ அழிச்சிருத்துக்கு ஒழிச்சிருத்துக்கு இல்ல? ஒரு மிகப்பெரிய தலைவனா இருந்தார் விஜயகாந்த், இந்த மண்ணில் எதிர்கட்சி தலைவரா இருந்தார். விஜயகாந்த் இந்த மண்ணில் எதிர்கட்சி தலைவரா ஆளுமையோடு அரசியல் நடத்திய நேரத்தில் ஜெயலலிதா தேமுதிக எம்எல்ஏக்கள் விலை கொடுத்து வாங்கி, ஜெயலலிதா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே, அரசியல் உயிரோடு இருக்கும் போதே தேமுதிக என்ற கட்சி அந்த அம்மா முடிச்சிச்சு. அந்த மாதிரி திமுக நினைச்சுட்டு இருக்கீங்களா மோடிஜி? இது ஒரு நூற்றாண்டை நெருங்குகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி a political party, honorable our prime minister Modi ji. DMK is not only a political party, DMK is a movement. Mind it. இது ஒரு இயக்கம். நீங்க நேத்து ஆரம்பிச்சீங்க எங்கேயோ மும்பையில் பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவான சாமி பேரை சொல்லி ஏமாத்தி அந்த நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வரீங்க, பல மாநிலத்தில் ஆட்சி செய்றீங்க. இந்துத்துவான் நம் புனிதமான இந்து மதம், நம் புனிதமான இந்து மத கடலோட பேரை சொல்லி ஏமாத்துறீங்க. அதனால்தான் சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் பேசும் பொழுது நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி திராவிட இனத்தின் தளபதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நமது இந்து சமுதாயத்தை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து, பாரதிய ஜனதா ஆட்சியிடமிருந்து இந்து சமுதாயத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு நம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அந்த இந்து சமுதாயத்தின் பேர் வச்சு நீ ஆட்சிக்கு வர, திமுக பத்தி பேசுறதுக்கு நூற்றாண்டு நெருங்குற ஒரு மிகப்பெரிய இயக்கம் திமுக பத்தி பேசுற மோடி, உங்களுக்கு என்னங்க யோகிதை இருக்கு? திமுக அழிப்பீங்களா? அதுவும் இந்த பச்சா, இந்த எல்கேஜி பாய், இந்த ஆடை விட்டு திமுக, அண்ணாமலை விட்டு திமுக ஒழிப்பீங்களா? ஒரு பெரிய மனுஷன் மோடி, நீங்க செகண்ட் டைம் பிரைம் மினிஸ்டர், பல முறை குஜராத்ல சீஃப் மினிஸ்டர், நல்லவரோ கெட்டவரோ இந்த இந்தியாவில் நீங்க ஒரு லீடர், உலக நாடுகள்லாம் அறிமுகமானவர். பார்த்து பேசுறது பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்களே, பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. பிளக்கா பையன் மாதிரி பேசாதீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க பிரைம் மினிஸ்டர், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. நீங்க பிரைம் மினிஸ்டர், பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. நீங்களே ராமர் கோயில் தரக்கூடாது நாங்க சங்கராச்சாரியர்கள்லாம். மோடி அவர்களே, நீங்களே ராமர் கோயில் தரக்கூடாதுன்னு சங்கராச்சாரியர்கள் சொன்னாங்க. ஏன்னா மோடி சங்கராச்சாரியெல்லாம் மோடி வந்து ராமர் கோயில் தரக்கூடாது. ஏன்னா மோடி கிட்ட பூணூல் இல்ல, மோடி வந்து பாப்பாங் கிடையாது, மோடி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரன், பேக்வர்ட் கிளாஸ். எப்படி ஒரு பேக்வர்ட் கிளாஸ், ஒரு பூணூல் இல்லாத ஒரு பேக்வர்ட் கிளாஸ், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மோடி எப்படி ராமர் சரியை பிரதிஷ்டை பண்ணலாம், ராமர் கோயிலை திறக்கலான்னு சங்கராச்சாரியர்கள் கண்டனம் தெரிவிச்சான். அத்தனை சாமியார் கண்டனம் தெரிவிச்சான். அப்பொழுது உங்களுக்காக குரல் கொடுத்தவர் யார் என்று கேட்டால், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி இன்று வரை அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த நாட்டின் பிரதமரையே நீ ராமர் கோயில் தரக்கூடாது, ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது சொல்றிய. அவங்களே ராமர் பேர் சொல்லி தான் அரசியல் பண்ணுகிறாங்க, ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. எனவே ராமர் கோயில் திறக்கக்கூடாது என்று மோடியை கண்டிக்கிற சங்கராச்சாரியருக்கு என் கண்டனத்தை திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் தெரிவிக்கிறேன் என்று மோடிக்கே குரல் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதுதான் திமுக. மோடி அவர்களே, இந்த திமுகவை அழிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க, ஒளிஞ்சு போனாங்க, எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க.
தீயில சாம்பல் ஆயிட்டாங்க. யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பேன் அடிப்பேன் என்று சொன்னார்களோ, மோடிஜி அவர்களே, நீங்கள் சொன்னது போல் பகிரங்கமாக மேடையில, அதுவும் நீங்க நான் திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லி இருந்தா கூட உங்களுக்கே சொல்றது யோகியதை இல்லை. மோடி அவர்களே, நீங்களே சொல்ல முடியாது நான் திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லி. ஆனா ஒரு பச்சா ஒரு சின்ன பையங்க நேற்று பெய்ந்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்னு சொல்லுவாங்க. அதை விட இன்னும் கீழே எதனா தான் சொல்லலாம். அந்த அண்ணாமலை திமுக ஒழிக்கிறதா? அந்த அண்ணாமலை மோடி அவர்களே, இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு மாநிலத்தில் இந்த நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அடிக்கடி நீங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் நீங்க குறை சொல்லி பேசுறீங்க. இந்த நாட்டு விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸில் பல முதலமைச்சர்கள், எத்தனையோ பேர் முதலமைச்சரா வந்தாங்க. அதுல ராஜகோபாலாச்சாரி சேலத்துக்கார் திமுக மூட்டை பூச்சி போல் நச்சுக்கணும்னு சொன்னார். திமுகவை மூட்டை பூச்சி போல் நச்சுக்கணும்னு சொன்னார் ராஜாஜி. உடம்பெல்லாம் மூளை எல்லாம் சிந்தனை எல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ராஜாஜி அவருக்கே மணிமண்டபம் கட்டி அவருக்கு இரங்கல் கடிதம் எழுதினவர் தலைவர் கலைஞர். பக்தவச்சலம் திமுக ஒழிச்சிடுவார். அவருக்கும் மணிமண்டபம் கட்டி இரங்கல் கடிதம் எழுதினவர் தலைவர் கலைஞர். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 13 வருஷம் திமுக எதிர்த்தார். கலைஞர் மீது பொய் வழக்கெல்லாம் போட்டு அரசெல்லாம் பண்ணார். கடைசியில் அவரே அந்த வழக்கை ரத்து பண்ணிட்டார். எம்ஜிஆர் இறந்த பொழுது முதல்ல போய் அவர் உடலுக்கு மாலை வச்சது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் கலைஞர். இந்தியாவின் இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தி திமுக மீது மிசாவை பிரகடனப்படுத்தினார். திமுக ஆட்சியை கலைச்சாங்க. அப்பதான் மிசா ஒரு தளபதி ஜெயிலில் இருந்தார். அன்னை இந்திரா காந்திக்கும் எங்கள் கூட்டணி கட்சி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகின்ற அன்னைக்கு அன்னை இந்திரா காந்தியை அழைத்து இந்திரா காந்தியும் இந்த நாட்டின் பிரதமராக்கியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் திமுக மீது மிசாவை பிரகடனம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்த்து திமுக ஒழிக்க வேண்டும் என்றும் கங்கணம் கட்டினார். அன்றைய அரசியல் சூழ்நிலை அன்னை இந்திரா காந்தி. அவருக்கும் இரங்கல் கடிதம் எழுதியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பலரை நான் சொல்லுவேன். இப்படி பலரை ஏன் கடைசியாக மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. நீங்க பல்லடத்துல ஒரு காலத்துல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா குற்றவாளி, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடாதீங்க, ஜெயலலிதா அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் பேசிட்டு நேற்றைக்கு முன்தினம் பல்லடத்தில் ஜெயலலிதா நல்லவங்கன்னு பேசுனீங்கல்ல, அந்த ஜெயலலிதா தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்த்தார். சும்மா எந்த வழக்கும் போடாம சும்மா அவங்க பழித்துக்கணும், கலைஞர் அரஸ்ட் பண்ற அந்த காட்சியை பார்க்கணும்னு சாடிஸ்ட் மனப்பான்மையோட சர்வாதிகாரத்தனத்தோடு எங்கள் தலைவர் கலைஞர் எப்படி கைது செய்தார் என்று மோடி உங்களுக்கு தெரியும். மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டுதான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் தலைவர் கலைஞர். இது தலைவர் கலைஞருக்கான ராசி, திமுகவிற்கான ராசி. யாரெல்லாம் திமுக ஒழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்கள் ஒளிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். அத்தனை பேருக்கும் கலைஞர் கலரை கட்டியிருக்கிறார்கள். எனவே மோடி இதை நீங்க மனசுல வச்சு பேசணும். நீங்க 3வது முறை பிரைம் மினிஸ்டர் வரணும்னு ஆசைப்படுறீங்க. மோடி நீங்க 3வது முறை பிரைம் மினிஸ்டர் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்ன சொல்றாரு மோடின்னு கேட்டா இதான் நீங்க நல்லா கவனிக்கணுங்க. திருநெல்வேலியில பேசும்போது இப்ப நான் தயாராயிட்டேன், மோடி பேசுறார் திருநெல்வேலியில, இப்ப நான் தயாராயிட்டேன். என்னன்னு கேட்டா 2 முறை நான் பிரைம் மினிஸ்டர் இருந்து பிரைம் மினிஸ்டர் பொறுப்புன்னா என்னன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். ஏம்பா ஐயா அண்ணன் மோடி வட மாஸ்டர், இத்தனை நாள் இந்திய மக்கள் முழுக்க உனக்கு ஓட்டோ போட்டு, நாங்க தமிழ்நாட்டுக்கார் போடல, வட மாநிலத்தெல்லாம் போட்டாங்க, உன்னை ஓட்டோ போட்டு 2 முறை பிரதமராக்கி நீ இது வரைக்கும் இந்தியாவுக்கு எதுவும் செய்யல, 5 லட்சம் போடுறோம்னு சொல்லி வட சுட்டு போயிட்ட, 15 பைசா கூட போடல. நீ 2 முறை பிரதமரா இருந்து ஒன்னும் பண்ணாம இப்ப நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன்னா எதனா பனியன் கம்பெனி வேலைக்கா போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, இல்ல எதனா ஒர்க் ஷாப் போய் வண்டி மெக்கானிக் பண்ணி ட்ரைனிங் எடுத்துறீங்களா, இல்ல எதனா படிப்பா பிரதமர் படிப்பா உங்களை அமிச்சோம் எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு 5 வருஷம் படிக்கணும், பிஇ மாதிரி ஒரு 3 வருஷம் படிக்கணும், அட்வொகேட் படிக்கிறதுக்கு 3 வருஷம் 5 வருஷம் படிக்கணும்ன்ற மாதிரி பிரைம் மினிஸ்டரா வந்துட்டு வேலை செய்யறதுக்கு 10 வருஷம் பிரைம் மினிஸ்டருக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக உங்களை 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு இனிமே ஒரு ஒழுங்கா பிரைம் மினிஸ்டரை பாப்பறான். இது தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியா மக்களே யோசிச்சு பார்க்கணும். நான் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டேன், இப்பதான் எனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி என்னன்னு தெரிஞ்சிருக்குது, இனிமேல் நல்லாட்சி கொடுப்பேன்னா அப்ப 10 வருஷம் என்ன, கடந்த 10 வருஷம் என்ன, யார முட்டாளாகிறார் பாத்தீங்களா, இருந்தாலே 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்து இப்ப அவர் வந்து ட்ரைனிங் வந்துருச்சான், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சான், இனி வருங்காலங்களில் நல்ல ஆட்சி பண்ணுவாராம், திமுக ஊழல் கட்சியா, சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லிருக்கு, நீங்க 7.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க ஜெயலலிதா சப்போர்ட் பண்றீங்களோ?
ஜெயலலிதா எப்படிங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்க? நான் ஜெயலலிதா பத்தி பேசக்கூடாது, பிகாஸ் நோ ஷி இஸ் நோ மோர். இருந்தாலும் நீ ஜெயலலிதா நல்லவர் என்ற ஊழல் குற்றவாளின்னு சொன்ன, ஊழல் குற்றத்தில் தண்டிக்கப்பட்டு சிறந்த நிலைப்பட்டு காரியை சென்று கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் பதவி இழந்து காரை நிறுத்தி டிரைவர் தேசிய கொடி அவுத்துட்டான். இந்தியாவிலே முதலமைச்சர் இருக்கும்போது தண்டனை பெற்ற, ஒரு முறைக்கு 2 முறை தண்டனை பெற்றது யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அவங்கள பார்த்து நீங்க நல்லவங்கன்றீங்க. ஓ, இனத்தோட சேருதா? ஏன்னா மோடி 7.5 லட்சம் கோடி சிஏஜி சொல்லுது, 7.5 லட்சம் கோடி மோடி ஊழல் பண்ணுகிறார். அதெல்லாம் பின்னால வரும். நீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் நாற்காலியிலிருந்து உங்களை எங்க தலைவர் தளபதி இறக்கிட்டு, எங்க தலைவர் தளபதி இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவனை எங்க பிரதமராக அமர வைக்கும் பொழுது என்ன சொல்றது, உப்பு தினமும் தண்ணி குடிச்சான். இனத்தோட சேருதா? ஊழல் குற்றவாளி, ஊழல் மன்னன் எல்லாம் ஒன்னா சேர்றீங்களா? ஒன்னா சேர்ந்துட்டு பேசிட்டு இங்க வந்து இப்ப திமுக மீது பெரிய குறை வச்சுட்டு டிஎம்கே குடும்ப அரசியல் பண்ணுது. நான் குடும்ப அரசியல் பண்றேன் மோடி கேட்கிறாங்க. நான் குடும்ப அரசியல் பண்றேன் மோடி கேட்கிறார். எங்க கேட்கிறார்? திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் கேட்கிறார். ஐயா, உங்களுக்கு தான் குடும்பமே இல்லைங்க ஐயா, கோச்சு கூடாது யாரும். ஐயா மோடி அவர்களே, உங்களுக்கு தான் குடும்பமே இல்லையே. எங்க அண்ணன் மோடி அவர்களே, மூத்த அண்ணன், அவரு மூத்த அண்ணன், எவ்வளவு வயசானாலும் அண்ணன் சொல்லலாங்க. எங்க அண்ணன் மோடி அவர்களே, உங்களுக்கு எங்க அண்ணி நீங்க கல்யாண புதுசுல பிரிஞ்சிட்டீங்க. எங்க அண்ணன் நீங்களும் எங்க அண்ணியும் குடும்பம் நடத்தியிருந்தா புள்ள குட்டிங்க பிறந்திருக்கும். கண்டிப்பா அந்த புள்ள குட்டி பிறந்திருந்தா அதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கும். அதுல எம்பியா இருக்கும், எம்எல்ஏ இருக்கும், மாநில மந்திரியா இருக்கும், ஒன்றிய மந்திரியா இருக்கும். அடுத்து நான் பிரதமராக வரணும் கூட உங்கள்ட்ட சண்டை போட்டிருக்கோம். அதுக்கான வாய்ப்பே இல்லையே. நீங்க தான் பேச்சுலர் லைஃப் கல்யாணம் பண்ணி அண்ணியை விட்டு வந்துட்டீங்க. அண்ணி எங்கேயோ தனியா இருக்கிறாங்க, நீங்க தனியா இருக்கிறீங்க. அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு புள்ள குட்டி பிறக்கிறது? அப்புறம் நீங்க எங்கிருந்து குடும்ப அரசியல் பண்றது? உங்களுக்கு தான் குடும்பமே இல்லையே. திமுக குடும்ப அரசியல் பண்றது? ஆமா, நாங்க குடும்ப அரசியல் பண்றோம். திமுக ஒரு குடும்ப கட்சி, நாங்க குடும்ப அரசியல் பண்றோம். எங்க குடும்ப அரசியல் பண்றோம். எங்க குடும்பத்தில் எங்க வாரிசுகளை மக்கள் ஏத்துக்கிறாங்க, அங்கீகாரம் கொடுக்கறாங்க. நாங்க தேர்தலில் நிக்க வைக்கிறோம், மக்கள் ஓட்டு போடுறாங்க, எம்பி ஆக்குறாங்க, எம்எல்ஏ ஆக்குறாங்க, மந்திரி ஆக்குறாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க. கேட்டா எங்களுடைய குடும்ப அரசியல் கலைஞரின் வாரிசு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தலைவர் தளபதி 50 வருஷம் உழைச்சுதான் வந்திருக்காரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நின்னாரு, ஜெயிச்சாரு. அவருடைய நிர்வாகத்திறமையை பார்த்தா அமைச்சராக்குனாங்க. இன்னைக்கு அவர் தான் எஃபிஷியன்ட் மினிஸ்டர். சும்மா அதிரடித்தனமா பேச, சங்கி கூட்டம் உங்களுக்கு சங்கம் இருக்க போறது, சங்கி கூட்டம் உங்களுக்கு சாவுமன் அடிக்க போறது. நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேலம் மாநாட்டில் பேசினார்ல. ஆனா உதயநிதி ஸ்டாலின், எனக்கு ஈடியும் மோடியும் ஒண்ணுதான், எனக்கு ஈடியும் மோடியும் ஒண்ணுதான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இன்னைக்கு திமுகவை எப்படியாவது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும். மோடி வந்து பேசிட்டு போற ஒரு 4ஆம் தர பேச்சாளர். குடியாத்து குமரன் என்ன வேணாலும் பேசலாம், குடியாத்து குமரன் என்ன வேணாலும் பேசலாம். நாளைக்கு போலீஸ் வந்துச்சுன்னா ஏறி வண்டியில் உட்காந்து போயினே இருப்பேன். புழல் ஜெயிலுக்கு போறியா? டெஃபர்மேஷன் கேஸ் போறேன். வேலூர் ஜெயிலுக்கு போறியா? போறேன். குடியாத்து சப் ஜெயிலுக்கு போறியா? போறதெல்லாம் போனவன் தான் நான், போனவன் தானே. ஆனா மோடி நீங்க யாரு? ஒரு பிரதமர். இவ்வளவு கீழே இறங்கி இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா பேசுறது. திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்றீங்களே, நான் கூசுல உங்களுக்கு. அண்ணா திமுக ஒழிச்சிருவன், திராவிட கட்சிகளை ஒழிப்பேன் என்ற வார்த்தை ஏன் மோடி வாயில வரல? திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடாது, நாம் தேசிய கட்சி தான் ஆட்சி செய்யணும், பாஜக ஆட்சி செய்யணும் நீங்க பேசுறவங்க ஏன் இந்த திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திலும் பல்லடம் பொதுக்கூட்டத்திலும் நாங்க திராவிட கட்சிகளை ஒழிப்போம் ஏன் வரல? ஏன்னா எல்லா திராவிட கட்சிகளும் உங்கள்கிட்ட அடிமையா இருக்கான். அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இல்ல திராவிட கட்சிகள் பேர்ல யாருன்னா இருக்கட்டும், எல்லாம் உங்கள்கிட்ட அடிமையா இருக்கான். ஆனா உங்களை ஆண்மையோடு எதிர்க்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்திய அரசியலில் மோடிக்கும் பாஜகவுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிற 2 தலைவர்கள், முதல்வர் தலைவர் தளபதி, நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனால திமுக மீது கண்ணு. அதனால வந்து நீங்க திமுக பேசிட்டு ஒழிச்சிருவன்றீங்க. மோடி ஐயா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்க எப்ப திமுக ஒழிப்பேன்னு பேசுனீங்களோ, இது வரைக்கும் யாரெல்லாம் திமுக ஒழிப்போன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டாங்க, கல்லறைக்குள்ள போயிட்டாங்க, நெருப்புல சாம்பல் ஆயிட்டாங்க. எப்போ நீங்க திமுக ஒழிப்போம், அதுவும் இந்த புலக்கா பையன், சாரி அதுவும் நீங்க இந்த சைல்டு சாரின்னு சொல்றதுனால அண்ணாமலை பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்காதீங்க. இது எலெக்ஷன் நேரத்தில் எந்த வகையில் நாங்க பேசுற பேச்சில எதனா ஒரு வார்த்தை பேசிட்டா அவங்களுக்கு ஆதரவா சிம்பத்தி கிரியேட் ஆயிடும். அதனால சொல்றேன், என்ன அந்த ஐபிஎஸ் படிச்ச முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவரை வச்சு நீங்க திமுக அழிக்கிறதா? உங்க வாயில திமுக அழிப்பன்னு வந்துருச்சு மோடி. திமுக யாரெல்லாம் அழிப்பன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுகிறீங்க நீங்களும் காலி. நான் சொல்றது
பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து நீங்க 100 ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டும். மீண்டும் எங்கள் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சி செய்வதை நரேந்திர மோடி பார்த்துவிட்டு நீங்களே பாராட்ட வேண்டும். வாய்ப்பு இருந்தால் உங்களையும் தலைவர் தளபதி அழைத்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும். எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து சிறப்பாக பணியாற்றுவதை நீங்களும் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு கடவுள் ஸ்ரீராமர், எந்த ராமருடைய பெயரை பயன்படுத்தி அரசியல் பண்றீங்களோ, எந்த ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்றீங்களோ, அந்த ராமர் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும். என்ன சொல்றது? அதனால் திமுக அழிக்கிறதுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும். திமுக அழிக்கிறதுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும். நீங்களும் அண்ணா திமுக போற இந்த பிராடத்தை நம்ம நாடகம்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஏடிஎம்கே எம்எல்ஏ என்ன சொல்றான்னா, 2 பாஜக எம்எல்ஏ வந்து எங்ககிட்ட சேர போறாங்கன்றான். பாஜக காரன் என்ன சொல்றான்னா, 2 ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து எங்ககிட்ட சேர போறாங்கன்றான். அதான் உதயநிதி ஸ்டாலின் மேடையில பேசும்போது சொன்னாரு. பாஜக காரன் 2 ஏடிஎம்கே எம்எல்ஏ பாஜக வருவாங்கன்றான். ஏடிஎம்கே காரன் 2 பாஜக எம்எல்ஏ எங்கிட்ட வருவான்றான். இப்ப ஏடிஎம்கேல இருந்து 2 எம்எல்ஏ யார் பாஜக போவாங்கன்னு என்ன கேட்டா, அது அநேகமா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்கலாம். அவர் நகைச்சுவை போட்டு போயிட்டார். எனவே திமுக காரங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. மோடிஜி அவர்களே பேசுறதுக்குனே பிறந்தவன் திமுக காரன். எனவே இந்த தேர்தலில் எங்க கூட்டணி வலிமையா இருக்குது. எங்க கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் பல இயக்கங்கள் திமுகவை ஆதரிக்கிறது. 40 தொகுதி தட்டி தூக்குவோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். எங்க தலைவர் தளபதி சொல்ற ஒரு தலைவர் தான் பிரதமர் ஆவார். மோடி திமுக ஒழிப்பீங்களா? திமுக அழிப்பீங்களா? आप डीएमके गवर्नमेंट को, डीएमके पार्टी को तमिलनाडु में खत्म करेगा. मैं मोदी को बोल रहा हूं, हमारा प्रधानमंत्री मोदी जी, हम डीएमके, हमारा नेता तलपति स्टालिन, हमारा युवक नेता उदयनिधि स्टालिन, आप बीजेपी को खत्म करेगा. ये तमिलनाडु में खत्म करेगा. ये इंडिया देश में, हमारा भारत देश में आपको बीजेपी को खत्म करेगा. आपका बीजेपी गवर्नमेंट को खत्म करेगा. मोदी जी खबरदार ஜாகிரதை. பேசுறது தமிழ் மண்ணில், திராவிட மண்ணில் பார்த்து பேசுறீங்க. இறுதியாக சொல்கிறேன், திமுக ஒழிப்பேன் என்று சொன்ன மோடி உங்கள் ஆட்சியை எங்கள் இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒழிப்பார். உங்க பிஜேபி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட கத்தம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.